நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சு எடுத்து என்ன செய்யலான்னு எடுத்து வடிகட்டி ஆற வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை பெரியவங்களா இருந்து சக்கரை தொட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நான் இது மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல. நல்லா ஆனியன் கட் பண்ணி பச்சை மிளகா போட்டு நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்லக்குள்ளேயே வாயில் எச்ச ஊறுது. சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம். இது தோட்டத்தில் போடுவாங்க. டைரெக்டாக வேணும்குள்ளே போய் பறிச்சுட்டு வந்து அப்படியே கழுவி வச்சு செய்கிறது தான். பாருங்கள், கிழங்கெல்லாம் உரித்து அப்படியே பொடி பொடியாக பண்ணிட்டு வந்தேன். இது மாதிரி தான் ரொம்ப பொடியாக பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிழங்கு வந்து ரொம்ப குளராத எடுத்துக்கணும். ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு. வெங்காயம் நிறையா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க, ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம்.